நல்லதா 4 விஷயம். 1, வாழ்க்கை ஈஸியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அமையணும் அப்படின்னு நினச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் என்ன நடந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக மாறுறது கொஞ்சம் சாத்தியம். டோன்ட் எக்ஸ்பெக்ட், பி ப்ரிப்பேர்ட். 2, வாழ்க்கையுடைய சக்ஸஸ்ங்கிறது ரிச்சான லைஃப் ஸ்டைல், கார், மொபைல், வீடு இதையெல்லாம் உருவாக்குறதுல கிடையாது. வாழ்க்கையை தரக்கூடிய அழுத்தங்கள், லாஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதான் நம்முடைய சக்ஸஸை தீர்மானிக்குது. ஏன்னா என்னதான் நீங்கள் வசதி வாய்ப்புகளை உருவாக்குனாலும் ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டால் கூட நாம் சரிஞ்சு போயிடுவோம்னா நாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்க வாய்ப்பே இல்லை. 3, வாழ்க்கை மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு, நமக்கு சரியாக அமையலை அப்படின்னு பொய் சமாதானம் சொல்லியே பொழுதை கழிக்காதீங்க. உங்களுக்கு வேண்டியதை நோக்கி, வெற்றியை நோக்கி நடந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது அமைகிறதில்ல, அமைச்சுக்கிறது. 4, உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை தேவையில்லாதவங்கள்ட்ட கொடுத்துட்டு டயர்ட் ஆகாதீங்க. அவங்க டிசர்விங்கான ஆளான்னு பாருங்கள். உங்களை பொழுதுபோக்காக நினைக்கிறவங்க, வேல்யூ பண்ணாதவங்க, விளையாட்டாக நினைக்கிறவங்க, இவங்ககிட்டெல்லாம் உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்களை மதிக்கலன்னு அர்த்தம்.